நான் புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சித் தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். நம்மளுடைய ஆட்சி மட்டுமே, இனி வருங்கால ஆட்சி நம்மளுடைய ஆட்சி மட்டுமே இருக்கும் என்பதை இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய சிஎம், வருங்கால பிஎம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கி பயணிப்போம். வருங்கால பிஎம் அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்து கொண்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ் 2029 பாருங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்கள். நம்ம தளபதி எங்க போனாலும் அங்க ஃபோக்கஸ் இருக்கும். டெல்லிக்கு போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும். நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம்.